மாதுளை ஐஸ்கிரீம் ஃபலூடா வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அது ஜெல்லியாட்டம் உப்பி வந்துடும். பாதாம் பீஸுன்னு 3 அல்லது 4 பீஸ் எடுத்து நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. அப்போ தான் அது ஜெல்லி பதத்துக்கு வரும். மாதுளையை தோல் உரித்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது ரத்தத்தை நல்லாவே சுத்தம் பண்ணுங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே உதவுங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. க்ரீமியாக வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்குங்க. இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்ச சப்ஜா விதையை சேர்த்துக்கோங்க. இந்த சப்ஜா விதை நம்மளுக்கு நார்மலாகவே உடம்பு நல்லா கூலிங்காக வச்சுக்கோங்க. வெயிலுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம ஊற வச்ச பாதாம் பிசினையே இதில் 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நம்ம உரிச்சு வச்ச மாதுளையை சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அது அப்படியே ஓரமாக ஊற்றுங்க. அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அந்த பாலை இப்போ கிளாஸ் ஓரமாக ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக மாதுளை முத்து இருக்கு இல்லையா, அதை மேலே அப்படியே டெக்கரேஷனுக்கு தூவி விட்டுருங்க. ஐஸ்கிரீம் ஃபலூடாவை சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்குங்க. மேலும் இது போல் சில்லுன்னு டிப்ஸ் வேணுமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.